பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை சோதனையை நிகழ்த்தியுள்ளது. 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அப்தாலி என்ற ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் அதன் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டுமென அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரின் நெருங்கிய கூட்டாளி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் நெருங்கிய கூட்டாளியும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியுமான ஃபஸ்லூர் ரஹ்மான் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் வடகிழக்கு இந்தியாவின் 7 மாநிலங்களையும் வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் எனவும் இதற்காக கூட்டு ராணுவ ஏற்பாடுகள் செய்து கொள்ள சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இது சர்ச்சையான நிலையில் ஃபஸ்லூர் ரஹ்மானின் கருத்துகள் வங்கதேச அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை எனவும் அதனை அரசாங்கம் அங்கீகரிக்கவோ ஆதரிக்கவோ இல்லை எனவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. 1,80,00,000 மக்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ள நிலையில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இதில் தொழிலாளர் கட்சி சார்பில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மீண்டும் களம் காணும் நிலையில் அவரை எதிர்த்து லிபரல் கட்சி சார்பில் பீட்டர் டட்டன் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பிரதமர் அல்பானிஸ் மீண்டும் வெற்றி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 1240 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 8 மணி முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இதில் மக்கள் நடவடிக்கை கட்சி சார்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங் மீண்டும் போட்டியிடும் நிலையில் தொழிலாளர் கட்சி சார்பில் பிரீத்தம் சிங் களமிறங்கியுள்ளார். இன்று மாலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் இரவுக்குள் முடிவுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் இளவரச ஹாரிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் மறுத்துள்ளது. அரசு பொறுப்புகளில் இருந்து விலகி அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த ஹாரிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாது என அந்நாட்டு அரசு 2020ஆம் ஆண்டு அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து ஹாரி தொடர்ந்த வழக்கில் அரசின் நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டது என லண்டன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கிலும் முந்தைய தீர்ப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுத்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக இளவரசர் ஹாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கை என்றும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் தன்னால் தனது குடும்பத்தினரை பாதுகாப்பாக பிரிட்டனுக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதுகுறித்து பிரிட்டன் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதவுள்ளதாக தெரிவித்துள்ளார். லண்டனில் வரலாறு காணாத அளவிற்கு வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மே 1ஆம் தேதி லண்டனில் அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு மே மாதம் 27.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குளுமையான இடங்களை தேடியும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டும் லண்டன் நகரவாசிகள் வெயிலின் தாக்கத்தை சமாளித்து வருகின்றனர். அர்ஜென்டினா மற்றும் சிலியில் நிலநடுக்கத்தால் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தெற்கே 222 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு 7.4 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பை வரும் செவ்வாய்க்கிழமை சந்திக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். டிரம்பின் வரி அச்சுறுத்தல் மற்றும் அவர் கனடாவை அமெரிக்காவின் மற்றும் ஒரு மாகாணமாக இணைக்க வேண்டும் என கூறி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது.
ஸ்கைப் வீடியோ கால் வசதியை வரும் 5ஆம் தேதியுடன் நிறுத்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. எஸ்டோனியாவைச் சேர்ந்த 4 மென்பொறியாளர்களால் கடந்த 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கைப் வீடியோ கால் தளத்தை 2011ஆம் ஆண்டு $8.5 பில்லியன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியது. இந்த நிலையில் டீம்ஸ் செயலியை முன்னிலைப்படுத்துவதற்காக ஸ்கைப் தளத்தின் சேவையை நிறைவு செய்வதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 119 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக ரக்பி போட்டிக்காக நியூசிலாந்து ரக்பி அணி இலங்கை வந்துள்ளது. இலங்கை நியூசிலாந்து ரக்பி அணிகளுக்கிடையே 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் போட்டி கண்டி நித்தவளை மைதானத்தில் 4ஆம் தேதியும், 2வது போட்டி கொழும்பு குதிரை பந்தய திடலில் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருந்து பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா தடை விதித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுக் கொள்கையின் நலனுக்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் நேரடி அல்லது மறைமுக இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பகல்காம் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் நாட்டினருக்கான சார்க் விசா விலக்கு திட்டத்தை நிறுத்தி வைத்தல், பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை வெளியேற்றுதல், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், வாகா எல்லையை மூடுதல் போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் சிறிய அளவிலான துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காம் தாக்குதலை அடுத்து கடந்த 1 வாரத்திற்கு மேலாக ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் குப்வாரா, உரி மற்றும் அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லையோரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் கடன்கள் குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு சர்வதேச நிதியத்திடம் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இரு நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்றாக பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றன. இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதல் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் கடன்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய சர்வதேச நிதியத்தை கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவாவில் லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. 50க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றனர். கோவா தலைநகர் பனாஜியில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷ்ரிகாவ் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லைராய் தேவி கோயில் உள்ளது. கோயிலில் ஆண்டுதோறும் ஜாத்ரா எனப்படும் பிரசித்தி பெற்ற திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பக்தர்களின் கூட்டத்தை கண்காணிக்க ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் சரிவான பாதையில் சென்றபோது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு கோவா மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவுசாவில் உள்ள வடக்கு கோவா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். விபத்தை தொடர்ந்து மாநில அரசை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதியளித்திருப்பதாகவும் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்த அரசு விழாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மணிப்பூரில் இரு சமூக மக்களுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தலைநகர் இம்பாலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மெய்தி சமூக மக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இம்பால் பள்ளத்தாக்கிலும் குக்கி சமூக மக்கள் வசிக்கும் சுராச்சந்த்பூர் மாவட்டத்திலும் சந்தைகள், பள்ளி, கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து சேவைகள் இல்லாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்றும் பிராண்ட் பெயர்களை பரிந்துரைக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருந்துகளில் பிராண்டட் மற்றும் ஜெனரிக் என இரு வகைகள் உள்ளன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சொந்தமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உருவாக்க மருந்துகள் பிராண்டட் மருந்துகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. அதன் காப்புரிமை முடிந்த பிறகு அதே மூலப்பொருட்களை நகல் செய்து தயாரிக்கப்படும் மருந்துகள் ஜெனரிக் மருந்துகள் ஆகும். பிராண்டட் மருந்துகளுடன் ஒப்பிடுகையில் ஜெனரிக் மருந்துகளின் விலை மிக குறைவு. இந்தியா ஜெனரிக் மருந்துகளையே அதிகம் தயாரிக்கிறது. பெருநிறுவனங்கள் பல கோடி ரூபாய் பணம் லஞ்சம் கொடுத்து மருத்துவர்களை பிராண்டட் மருந்துகளை பரிந்துரைக்க செய்வதாகவும், இதனால் சாதாரண மக்கள் அதிகம் செலவழித்து மருந்துகள் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா அமர்வு மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருப்பதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷை ஆசிட் மிளகாய் பொடி வீசி சித்திரவதை செய்து கொலை செய்ததாக அவரது மனைவி பல்லவி வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி வீட்டில் ஓம் பிரகாஷ் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது மனைவி பல்லவி கைது செய்யப்பட்டார். ஓம் பிரகாஷ் தன்னை 20 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததற்கு பழிவாங்கவே அவரை சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்ததாக மனைவி பல்லவி வாக்குமூலம் அளித்துள்ளார். மார்க்சிஸ்ட் ஆட்சியில் அதானி பங்களிப்புடன் கேரளாவில் துறைமுகம் அமைந்துள்ள நிலையில் விழிங்கம் துறைமுகத்திற்கு இடதுசாரி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என 3 கட்சிகளும் உரிமை கொண்டாடும் சூழல் எழுந்திருக்கிறது. திருவனந்தபுரம் அருகே உள்ள விழிஞத்தில் அதானி குழுமத்துடன் இணைந்து சர்வதேச துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகளின் கோட்டையாக கருதப்படும் கேரளாவில் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அதானியுடன் இணைந்து துறைமுகம் அமைக்கப்பட்டிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் விழிஞம் துறைமுகத்துக்கு மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் பாஜக என 3 கட்சிகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. குறிப்பாக கேரள மார்க்சிஸ்ட் செயலாளர் கோவிந்தன் பேசுகையில், முன்னாள் முதலமைச்சர் E.K. நாயனாரின் முயற்சியால் தான் விழிஞம் துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், விழிஞம் துறைமுகத்தின் தந்தை E.K. நாயனார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல விழிஞம் துறைமுகத்திற்கு முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியின் பெயரை சூட்ட வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சியின் பங்களிப்பை மார்க்சிஸ்ட் மறைக்க முயற்சிப்பதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் V.T. சதீஷன் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் இருபெரும் கட்சிகள் இவ்வாறு வார்த்தை போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க, பாஜகவும் விழிஞம் துறைமுகத்தை சொந்தம் கொண்டாடி வருகிறது. பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பேசுகையில், மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கான சான்று விழிஞம் துறைமுகம் என்றும், பிரதமரின் அதிவேக ஒத்துழைப்பால் தான் இந்த துறைமுகம் சாத்தியமானதாகவும் பாராட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு கேரள மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் 3 கட்சிகளும் விழிஞம் துறைமுகத்திற்கு உரிமை கோருவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதானியை பார்ட்னர் என்று கேரள அமைச்சர் அழைத்ததை சுட்டிக்காட்டி மோடி பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. அத்தனை வேறுபாடுகளையும் களைந்து பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அதானி என்ற பெரு நிறுவனத்துடன் ஓர் துறைமுகம் அமைந்தது அரிய சங்கமமாகவே அறியப்படுகிறது. மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனை கடந்த ஏப்ரலில் 40% அதிகரித்துள்ளது வாகன பதிவேடு தரவுகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 65,552 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியிருந்த நிலையில் நடப்பாண்டின் ஏப்ரலில் 91,791 அதிகரித்துள்ளது. ஓலா மற்றும் பஜாஜ் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி டிவிஎஸ் நிறுவனம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஏப்ரலில் டிவிஎஸ் நிறுவனத்தின் iQube மின்சார ஸ்கூட்டர்கள் விற்பனை 154% அதிகரித்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் ஓலாவும் 3வது இடத்தில் பஜாஜ் நிறுவனமும் உள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் ஏத்தர், ஹீரோ மோட்டோகார்ப், கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் உள்ளன. தெற்கு பெங்களூருவில் ட்ரோன் மூலம் மளிகை பொருட்கள் மற்றும் மருந்து மாத்திரைகளை விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ்கெட் மற்றும் ஸ்கை ஏர் நிறுவனங்கள் இணைந்து பால்கன் சிட்டி என்ற குடியிருப்பு வாசிகளுக்கு 10 நிமிடங்களுக்குள்ளாக ட்ரோன் மூலம் பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர். இதற்காக பயன்படுத்தப்படும் ட்ரோன்களில் கேமராக்கள் இல்லாத நிலையில் செயற்கைக்கோள் தரவுகளின் அடிப்படையில் அவை இயங்கி வருகின்றன. இந்த சேவையை இன்னும் 20 குடியிருப்புகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
உயர் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறப்படுவதாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அறிவித்தபோது 3,56,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. இந்நிலையில் 98.24% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 6,266 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படாமல் மக்களிடம் உள்ளதாக கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கரியாபாத் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட் கொல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த வெடிப்பொருட்களும் துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏப்ரல் மாதத்தில் யுபிஐ பரிவர்த்தனை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஏப்ரலில் யுபிஐ மூலம் 1789 கோடி பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டன. மார்ச்சுடன் ஒப்பிடுகையில் இது 2.2% சரிவாகும். அதேபோல மார்ச் மாதத்தில் யுபிஐ மூலம் 24 கோடியே 80 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்ட நிலையில் ஏப்ரலில் இது 24 கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது. ஏப்ரலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக யுபிஐ பரிவர்த்தனை குறைந்ததாக கூறப்படுகிறது.